இத்தனை வருஷம் இருந்துட்டீங்க. யாரு பெண்களுக்கு அம்மா வந்த பிற்பாடு தானே உங்களுடைய ஆளுமையே அதிகமாச்சு. ஆக நீங்கள் ஓட்டளிக்க வேண்டிய சின்னம் அம்மா. அம்மாவின் சின்னம் இரட்டை இலை. வணக்கம், வாழ்த்துக்கள். ஜேகே டிவி அண்மை காலமாக தேர்தல் கணிப்புகளை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது. இருந்தாலும் ஒரு சார்புடையதாக இருப்பது என்பது நண்பர்கள் சொல்வது. இப்போது ரிசல்ட் என்ன ஒன்று வந்துவிட்டால் யார் ஒன்றாக தானே சொல்லணும். அந்த வகையில் இப்போ பார்க்குறோம். 2011 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், யார் யார் கூட்டணி சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தனுடைய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், இதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து தேர்தலை சந்தித்தது. என்ன ரிசல்ட்டு? ஆளுங்கட்சியாக அந்த கூட்டணியில் உள்ள அதிமுக, எதிர்கட்சியாக இருந்ததும் அந்த கூட்டணியில் இருந்த தேமுதிக என்ற விஜயகாந்தோடைய கட்சி. ஓகே, அது என்ன வேடிக்கைன்னா, முதலிடம் அதிமுக, ரெண்டாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதில் மூன்றாவது இடமாக போய்விட்டது. அப்போது இரண்டு கட்சிகளும் கூட்டணி சேர்ந்தால் எந்த அளவுக்கு வெற்றி பெறும், எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம், எந்த மக்கள் அதை முழுமையாக நம்பியிருக்கிறார்கள், ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், எப்படி என்பது தெளிவுபடுத்தியாச்சு. அதற்கப்புறம் நடந்த மனக்கசப்புகள் நிறைய, அது வேறு, அதை நம்மெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. இதில் அப்போ 2011 ஒரு வெற்றி கூட்டணி, இப்போ இருக்கக்கூடிய தேமுதிகவும் அதிமுகவும். அதே மாதிரி 2014 நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடந்துச்சு? அப்போது எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய 39+1 40 தொகுதியிலும் நாம் வர வேண்டும். அவருடைய நண்பர் யார்? ஜெயலலிதா அவர்களின் நண்பர், மோடி அவர்களின் தோழி ஜெயலலிதா இருந்த போதிலும், கொள்கை என்று வந்தபோது ஜெயலலிதா அவர்கள் விட்டு கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் நாம் மோடியை சப்போர்ட் செய்தால், நண்பர் தோழரை சப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும்? எல்லாருமே மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள்லாம் அவர் வெறுத்து போயிடுவாங்கங்கிறது ஒரு முடிவு பண்ணாங்க. வேண்டாம், எனக்கு சிறுபான்மையினர், எனக்கு தமிழக நலன் தான் முக்கியம், நட்பு என்பது அப்புறம், ஆட்சி என்பது அப்புறம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதில் ஒரு கோஷத்தை வச்சாங்க, லேடியா மோடியா வச்சாங்கல்ல. என்ன நடந்துச்சு? இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அங்கங்கே போணுச்சு, தனித்தனியாக மக்கள் நல கூட்டணி போணுச்சு, திமுக தலைமையில் போணுச்சு, எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டான். விட்டெறிஞ்சிட்டு ஜெயலலிதா அவர்களை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு கட்சி, அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி, எம்ஜிஆர் காலத்தில் செய்ய முடியாத ஒரு சாதனை. எம்ஜிஆர் காலத்திலே கூட்டணி இல்லை என்றாலும் போய் சேர்ந்து கொள்வார், காங்கிரஸாக சேரக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அவர் 4 பேரை அனுசரித்து போகணுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தப்போ, நோ, நான் எந்த வகையிலும் என் அரசுக்கோ மக்களுக்கோ நான் துரோகம் பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், நட்பு என்பது அப்புறம் வச்சுக்குவோம், இப்பொழுது எனக்கு தேவை லேடியா. அப்போது தொண்டர்கள்லாம் சொன்னாங்க, லேடியா மோடியா, அம்மா தான் இந்தியாவோட. ஏன்னா தேவகவுடா ஒரு 30-40 சீட்டு வச்சுருந்தப்பவே ஒரு 15 சீட்டு தான் ஒரு பக்கமே இருந்துச்சு. அது இருந்தப்பே ஒரு பிரதமராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் இருக்கும் பொழுது ஏன் நம்ம 40க்கு 40 வென்றால் ஏன் வெற்றி பெற முடியாது என்பதை நிரூபித்து காட்டினார்கள். அப்பொழுது அன்புமணி அவர்களும் நம்ம பொன்னார் அவர்களே, அவர் பாண்டிச்சேரி தவிர மிச்சம் எல்லாமே அதிமுக வந்துச்சு. இன்னைக்கு தேர்தல் 2024 இடையில் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் சென்ற பிறகு, இறந்த பிறகு, காலமாகிய பிறகு என்ன நடந்துச்சு? எடப்பாடி அவர்கள் தனது அரசை மக்கள் நிமித்தம் நடத்தி செல்ல வேண்டும், அதற்கு ஒரு தடவையுமே மோதி முட்டி வரக்கூடாதுங்கிறதுனால அவர் நட்புறவாக இருந்ததால் 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்று தந்தார். அதே போல் அதிமுக ஆட்சியில் தான் தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மீட்டு தந்தார். இது மாதிரி மத்திய அரசு நல்லுறவாக இருக்க வேண்டும், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னா அண்ணா சொன்னது மாதிரி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் அப்படியே அப்படின்னு பேசாமல்
கூடவே இருந்து நல்லுறவாக பெற்று 11 மருத்துவக் கல்லூரியில் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வந்து 3-4 தடவை இருந்தாலும், எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை இருந்தாலும், ஜெயலலிதா அவர்கள் 3 முறை இருந்தாலும், எடப்பாடியார் 3-4 முறை ஜெயலலிதா இருந்தாலும், எடப்பாடியார் நல்லுறவாக நட்புறவாக காரியம் பெருசா வீரியம் பெருசா என்பதை சாதித்து காட்டினார். இன்னைக்கு என்ன 2011 இருந்த தேமுதிக எம்ஜிஆர் தேமுதிக அதிமுக கூட்டணி, அது ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்தாப்புல 2014 எந்த கூட்டணியும் வேணாப்பா, நான் தான் லேடியா மோடியா நின்று பார்ப்போன்னு பண்ண ஒரு நிலைப்பாடு. இப்போ என்ன நடந்திருக்கு? 2011 தேமுதிகவுடைய கூட்டணி அதுபோல் தனியாக நிற்பதாக ஒரு கணக்கு. தனியாக நிற்பதாக 2 காம்பினேஷன் சேர்ந்து விட்டால், அதாவது இதில் அல்ஜிப்ராவில் சொல்ல A+B ஹோல் ஸ்கொயர் A+, அது மாதிரி சொல்லுவாங்கல்ல. 2 4 ஆகி போச்சு. மற்றவர்கள் ஏற்கனவே இருந்ததை அந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கிறார்கள்ல, அவர்கள் வந்து எடுபடியாகவே இருந்து விட்டார். இப்போ திமுக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள் வந்து மூடிக்கிட்டு வாய் மூடிக்கிட்டு என்ன ஆளுங்கட்சிக்கு செய்து விட்டார்கள். இது மக்களுக்கு நன்றாக புரிந்து விட்டது. இப்போ சொல்லுங்கள், இந்த வெற்றி வாய்ப்பு தமிழ்நாடு அளவில் யாருக்கு இருக்கு? 2011 கூட்டணி தேமுதிக டிஎம்கே, 2014 தனித்திருந்தது. இதுதான் ஃபார்முலா. இது வெற்றி இல்லைங்க. அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, இந்த பக்கம் விஜயகாந்த் இருந்தார், அது ஓவர். அவர் இருந்தார், இறந்தார்கள். ஆனால் தொண்டர்கள் அப்படியே இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் நட்பிலே கற்பு வேணுங்கிற மாதிரி நம்ம தமிழக அதிமுக மற்றும் தேமுதிக இவர்கள் மட்டுமல்ல, எந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் கற்போடு இருப்பார்கள். அவர்கள் இன்று வெறியோடு இருக்கிறார்கள். ஏன்? நம்மளுக்கு ஆட்சி போய்விட்டது. 2021 தேர்தலில் என்ன நடந்துச்சு? 21 தேர்தலில் வேறு வழி இல்லை, அதனால் வந்து அந்த 10 வருடம் ஆகிவிட்டது. அந்த 10 வருடம் மைனஸ்லேயே உள்கட்சி துரோகிகள் யார் ஒதுக்கி போனாலும் அந்த காலகட்டத்தில் 60+ வாங்கினாங்கல்ல. இந்த நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. இப்போ சொல்லுங்கள், 40க்கு 39, 40க்கு 38, 40க்கு 40 தமிழ்நாடு பாண்டிச்சேரி. இது ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் மட்டுமல்ல, மன ரீதியான உணர்வு ரீதியானது. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் பிரதிபலிக்கிறது. பார்த்துக்க மீசையில ஒத்துக்கிட்டாதான் நான் பாடுவேன். சரி, மீசை இல்ல.